ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய மனக்குழப்பங்கள், வேதனைகள் அனைத்தையும் சரி செய்யத்தான் இந்த அப்பனாகிய நான் ஓடோடி வந்தேன். எதற்கெடுத்தாலும் குழம்பி நிற்காதே. வாழ்க்கையில் எல்லாம் மன உளைச்சல்களாக இருக்கிறது. எப்படி எல்லா விஷயத்தையும் சரி செய்ய போகிறேன், எப்படி எல்லா விஷயத்தையும் வாழ்க்கையில் நிம்மதியாக கொண்டு வரப் போகிறேன் என்பதை எல்லாம் நினைக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் நிம்மதியை கொண்டு வருவதற்கு சாட்சாத் இங்கு இந்த சாய் இருக்கிறேன். இந்த சாய் என்றுமே உங்களுக்கு திருப்தியான வாழ்க்கையையே கொடுக்க வேண்டும். எல்லா விஷயத்திலேயும் ஒரு அற்புதத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய அத்தனை விதமான ஆசைகளும் அத்தனை விதமான சுபத்துவமான விஷயங்களும் வரும் காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கையில் வந்து சேரும். நிறைய பேர் சொல்கிறார்கள், இது நீ செய்தது தப்பு, அது நீ செய்தது தப்பு, இந்த விஷயம் எதற்காக செய்தாய், அந்த விஷயம் எதற்காக செய்தாய் என்று. ஆனால் நான் மட்டும் சொல்வேன், எந்த விஷயமாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி அமையும் என்பது. எவ்வளவோ விஷயத்தை எல்லாம் பார்த்து தாண்டி வந்த நீ இனிமேல் வரும் காலத்தையும் நிச்சயமாக தாண்டி வருவாய். எப்பொழுதுமே எல்லா விஷயத்தையும் தாண்டி வந்த நீ இப்பொழுது இனி வரும் விஷயத்தையும் தாண்டி வருவாய். காலமும் நேரமும் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக இருக்கும். ஒரு நாள் கூட வாழ்க்கையில் உன்னுடைய தவறான வழிக்கு போகும், உன்னுடைய வாழ்க்கைக்கு இதெல்லாம் நடக்குமா கிடைக்குமா என்றெல்லாம் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நடக்கும், கிடைக்கும், லாபங்கள் அதிகமாகும். உன்னை ஒரு தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் என்றால் பார்த்து கொள்ளேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஒவ்வொரு நொடியிலேயும் தலை நிமிர்ந்து உன்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமாக பார்க்கிறேன். ஒரு முன்னேற்ற பார்வையோடு உன்னை பார்க்கிறேன். சில சமயத்தில் சோர்ந்து போனால் நீயே எழுந்திருத்து நிற்கிறாய். அந்த ஒரு தைரியத்தை பார்க்கிறேன். அதுவே சில நிமிஷத்தில் துவண்டு போகிறாய். ஆனால் திடீரென்று என்னால் முடியாது, இதுக்கு மேல் என்னால் இந்த கஷ்டத்தை தாங்க முடியாது என்று ஒரு மன வேதனைக்குள்ளும் வருகிறாய். இது தேவையே அல்ல. முதலில் என்ன செய்கிறாய், என்னால் அடுத்த கட்டத்திற்கு வர முடியும் என்கின்றாய். அதே மாதிரிதான் உன்னால் நம்பிக்கை, தைரியம் என்பதை ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள். இன்று தைரியமான பிள்ளையாக இருந்தால் என்றுமே தைரியமான பிள்ளையாக இருங்கள். யாராலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. நம்ம நேற்று தான் விழுந்தோம் பிரச்சனைன்னு, இன்னைக்கு விழுந்து அதே மாதிரி மற்றவங்க சிரிக்கணுமான்னு நினைக்காத. விழுகத்தான் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் கிடைக்கும் அற்புதமாக. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் பிரம்மாண்டம் காத்திருக்கு. அந்த பிரம்மாண்டம் சாதாரணமாக இருக்காது, அற்புதமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். ஒவ்வொரு விதமான தேடல்களும் ஒவ்வொரு விதமான அற்புதமான விஷயங்களும் நல்லதாக நடக்கும். காலம் என்பது உனக்கு சின்னதாக இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் சுபத்துவமான விஷயங்களும் எல்லாம் நடக்கும். இனி வரும் காலத்தில் எதையும் போட்டு சிந்தித்து இது நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்று சிந்தித்து பயம் இல்லாமல் நம்மளாலும் எல்லாம் முடியும், நம்மளாலும் எல்லா காரியத்தையும் சுபமாக நடத்தி ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு வர முடியும் என்பதை நினைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெரிய அளவில் சாதிப்பாய், பெரிய அளவில் அற்புதமாக திகழ்வாய். இன்று ஆரம்ப காலத்தில் யாரும் உன்னை நம்ப மாட்டார்கள். காரணங்கள் ஏனென்றால் நீ இன்னும் எதுவும் சாதிக்கவில்லை. சாதித்துவிட்டு வந்து எல்லாருக்கும் முன்னின் நிச்சயமாக பெரிய அளவில் முன்னேறுவாய். பெரிய அளவில் வாழ்க்கையில் திருப்திகரமாக அமைத்து கொள்வாய். கவலைகளோ
எனக்கு கடன் இருக்கிறது, நான் எப்படி அடைக்கப் போகிறேன்? என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு துன்பம் இருக்கிறது, நான் எப்படி அனைத்தையும் எல்லா விஷயத்திலேயும் நலமோடும் வளமோடும் கொண்டு வருவேன் என்பதெல்லாம் நினைக்காதே. வாழ்க்கையில் அடுத்தடுத்தடுத்தடுத்து இன்பத்திற்கும் அடுத்தடுத்தடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களுக்கும் நானே பொறுப்பாவேன். நானே உனக்கு முன்னும் பின்னும் நின்று சந்தோஷமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து ஒவ்வொன்றையும் செய்து வாழ வைப்பேன். என்னென்னவோ விஷயங்கள் எல்லாம் போட்டு குழப்பிக் கொண்டால் என்ன நடக்கும்? பயம்தான் வரும். அந்த பயங்களும் நடுக்கங்களும் வேண்டாம் என்றுதான் நான் சொல்வேன். பயங்கள் நடுக்கங்கள் தேவையே அல்ல. உன்னுடைய வாழ்க்கைக்கு அனைத்திலும் ஒரு உண்மை இருக்கிறது. உன்னிடம் எல்லா நாளும் எல்லா பொழுதும் இன்பங்களும் எல்லா நாளும் சுவாரஸ்யமான விஷயங்களும் அடுத்தடுத்து என்று உன் வாழ்வில் நடக்கும். நீ ஏற்கனவே பட்ட அத்தனை விதமான விஷயங்களும் எனக்கு தெரிந்ததுதான். நீ என்ன முடிவெடுக்கிறாய், என்னென்ன செய்யப் போகிறாய், ஏதேது செய்யப் போகிறாய் என்பது எல்லாமும் எனக்கு தெரிந்ததுதான். என்னை மீறி உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் தவறாக எல்லாம் நடக்காது. உன்னை நான் அப்படி நடக்கவும் விடமாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் தவறு என்று ஒன்று நடக்க நான் அனுமதியும் கொடுக்க மாட்டேன். நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாமும் நானே தருவேன். நான் சாயை நம்பிவிட்டேன். சாய் எனக்கானதை தருவார். சாய் நிச்சயமாக நிறைய சுபத்துவத்தை தருவார். எனக்கு நிறைய லாபத்தை தருவார். எல்லா விஷயத்திலேயும் ஒரு அற்புதம் நடக்கும். எவ்வளவு கவலையாக இருந்தாலும் உன்னை காப்பாற்றுவதற்கு நான் வருவேன். இந்த சாயை மிஞ்சி உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் எந்த ஒரு விஷயத்திலேயும் தப்பாக தள்ள முடியாது. நான் தான் அனைத்திற்கும் பொறுப்பு. உன்னை எல்லா விதத்திலும் நல்லபடியாக உன்னை அழகாக மேலே கொண்டு வந்து உனக்கான தேவைகள் என்னென்னவோ அதை கொடுத்து கொண்டு உன்னை ஒவ்வொரு காலத்திலேயும் வாழ வைத்து கொண்டு ஒரு நிம்மதியான ஒரு அத்தியாயத்தை உருவாக்கி உன் கையில் தருவேன். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் சில தோல்விகள், இது நிரந்தரமல்ல, இது சாதாரணமானதுதான். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் இன்பங்கள் வரும். எல்லா விஷயத்திலேயும் மாற்றங்கள் வரும். கண்டிப்பாக நீ தேடும் ஒவ்வொன்றுக்கும் நல்ல பதில் கூடிய விரைவிலேயே கிடைக்கும். நம்பினால் நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்றும் நம்பிக்கையோடு இரு. எப்பொழுதும் உனக்கு துணை நானே. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான் உன் சாய்ராம்.